ஆந்திராவில் இருந்து சென்னைக்கு ரயிலில் கடத்தி வரப்பட்ட 62 லட்சம் ரூபாய் மதிப்புடைய ஹவாலா பணத்தை காவலர்கள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். சென்னையில் பணப்பை பத்திரமாக ஒப்படைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆசை வார்த்தை கூறி கல்லூரி மாணவனை சிக்க வைத்த ஹவாலா கும்பலை காவலர்கள் கைது செய்திருக்கிறார்கள். ஆந்திராவில் இருந்து சென்னைக்கு ரயிலில் கடத்தி வரப்பட்ட 62 லட்சம் ரூபாய் மதிப்புடைய ஹவாலா பணத்தை காவலர்கள் பறிமுதல் செய்து அது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். காக்கிநாடாவில் இருந்து சென்னை எழும்பூர் வந்த விரைவு ரயிலில் ரூபாய் 62.5 லட்சம் ஹவாலா பணத்தை பறிமுதல் செய்திருக்கிறார்கள் காவலர்கள். ரயிலில் கடத்தி வரப்பட்ட 62.5 லட்சம் ஹவாலா பணத்தை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நந்தினி. வணக்கம், விவரங்கள். வணக்கம் நிக்கிதா. காக்கிநாடாவில் இருந்து சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்த விரைவு ரயிலில் 62.5 லட்சம் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சென்னை எழும்பூர் ரயில்வே பாதுகாப்பு படை ஆய்வாளர் செபாஸ்டின் மற்றும் உதவி ஆய்வாளர் கணேசன் தலைமையில் நடைபெற்ற ஆய்வில் வழக்கமான சோதனைகள் மேற்கொண்டிருந்தன. அப்போது காக்கிநாடாவில் இருந்து செங்கல்பட்டு நோக்கி செல்லும் சர்க்கார் விரைவு ரயில் எழும்பூர் ரயில் நிலையம் வந்தடைந்த போது ரயிலில் இருந்து ஷோல்டர் பேக் மாட்டிக்கொண்டு கீழே இறங்கி ஒருவரை பிடித்து சோதனை மேற்கொண்டனர். குறிப்பாக அவர் முதுகில் மாட்டியிருந்த பேக்கில் கட்டுக்கட்டாக பணம் இருப்பது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக ரயில் பாதுகாப்பு படை அலுவலகத்திற்கு சென்று அவரிடம் சோதனை மேற்கொண்ட போது 62.5 லட்சம் பணத்தை எந்த ஒரு ஆவணம் தெரிய வந்தது. குறிப்பாக எடுத்து வந்த பணம் ஹவாலா பணம் என்பதால் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பணத்தை கொண்டு வந்த நபரையும் வருமான வரித்துறை அதிகாரிகள் ஒப்படைத்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் ஆந்திரா மாவட்டம் நெல்லூர் பகுதியில் சேர்ந்த 2ஆம் ஆண்டு இளங்கலை பட்டப்படிப்பு படித்து வரும் கல்லூரி மாணவர் கௌதம் என்பவர் மூலம் ஹவாலா கும்பல் பணத்தை கொண்டு அனுப்பியிருப்பதாகவும் பணத்தை பத்திரமாக எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு கொண்டு சென்று ஒப்படைத்தால் 3000 ரூபாய் சம்பளம் அளிக்கப்படும் எனவும் எழும்பூர் ரயில் நிலையத்தில் உள்ள அடையாளம் வைத்து உன்னை ஒரு நபர் வந்து உன்னை அழைத்து செல்வார் எனவும் மாணவர்களிடம் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் சவுகார்பேட்டையில் உள்ள நகைக்கடையில் நகைகளை வாங்குவதற்கு கொண்டு வந்ததாகவும் பிடிக்கப்பட்ட கல்லூரி மாணவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக பணத்தை யார் அனுப்பியது, எங்கு கொண்டு செல்லப்படுகிறது என்பது குறித்து வருமான வரித்துறை அதிகாரிகள் மேலும் விசாரணை மேற்கொண்டார்கள். குறிப்பாக வட மாநிலத்தில் இருந்து சென்னை நோக்கி வந்த காலை நேரத்தில் ஷோல்டர் பேக்கில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் ரயில் நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிகிதா.